கோவிட்ல இறப்பு விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, இந்த ஹார்ட் அட்டாக்ஸும் சரி, இந்த டிடிஎஸ் ரத்தம் அதிக உறையக்கூடிய தன்மை இருக்கிறது, இல்ல ஸ்ட்ரோக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அட்வர்ஸ் ஈவென்ட். அட்வர்ஸ் ஈவென்ட்னா, பட் இது நம்ம பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. பேனிக் ஆகியும் தெர் இஸ் நோ யூஸ் அண்ட் தெர் இஸ் நோ ரீசன் டு பேனிக் ஆல்சோ. இதை சைடு எஃபெக்ட்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சைடு எஃபெக்ட்டுக்கும் இந்த அட்வர்ஸ் இவெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா, நீங்கள் 2020 டேட்டாவே எடுத்து பாருங்கள். நீங்கள் சும்மா போயிட்டு கூகுள் சர்ச்சஸில் போட்டுட்டு இன்க்ரீசிங் ஹார்ட் அட்டாக்ஸ் அமாங் யங் அப்படின்னு போட்டு விடுங்க. ஸோ வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடியே யங்ஸ்டர்ஸோட டெத் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் இருக்குது? கோவிட் வந்து உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துது. இன்ஃப்ளமேஷன்னா ஒரு வீக்கம். எப்படி நம்ம கீழே விழுந்தா அடிபட்டா ஒரு வீக்கம் வருதுல்ல, ஸோ அந்த ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. குண்டா இருக்கிறதே ஒரு வியாதி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்டால் எல்லாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டா இருக்கிறதே ஒரு வியாதி, அதுதான் நம்பர் 1 வியாதி. ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட். பேராஸ்டமால் எடுத்தும் உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க. அது சில நாள் பேராஸ்டமால் எடுத்து லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம பல லட்சம் பேர் பேராஸ்டமால் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவிட் வரும்போது டெத் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் ஆக்சிஜன் போனாங்க, இறந்தாங்க. 30 வயசு 35 வயசு 40 வயசுல உள்ளவங்க நிறைய பேர் வந்து பிரெட் வின்னிங் பீப்புள் வந்து இறந்தாங்க. அப்போ இது எப்போல்லாம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் சிட்டி ஃபாக்ஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் கண்மணி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த கோவிட் டைமில் கோவிஷீல்டு வேக்சினேஷன் போட்டவங்களுக்குலாம் வந்து இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக், பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட உண்மை தன்மை என்ன, மக்கள் இதுக்காக உண்மையாக பயப்படணுமா என்ன அப்படின்றத டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ, ஐம் டூயிங் குட். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் வந்து இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக், பிளட் கிளாட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இப்போ இந்த 2 வருஷமாச்சு நம்ம இந்த கோவிஷீல்டு போட்டு. இவ்வளோ நாள் அங்கங்கே ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் இந்த டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, த்ரோம்போசைட்டோபிக் சிண்ட்ரோம். இதில் வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஏன் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைம்லைட்டில் வரணும், ஒரு மக்கள் ஏன் பதட்டமாகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் வந்து கோவிஷீல்டுனால தான் அப்படின்னு சொல்லி அதை கேஸ் போட்டிருந்திருக்காரு. அந்த அஸ்ட்ராசெனிக்காவும் இது ஒன் ஆஃப் த ரேர் சைடு எஃபெக்ட் தான் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ பதற்றமும் இப்போ வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேக்சினுக்கும் ஒரு கோவிடுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கோவிடுங்கிறது ஒரு வைரஸ். அது நம்ம உடம்புல வந்து பெருகிக்கிட்டே போகும். அதோட வைரஸ் லோடு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால தான் அது வந்து பயங்கர டயர்ட்னஸ்ஸு, ஜுரம், இதெல்லாமே ஒரு வாரத்துக்கு ஜுரம், 5 நாளைக்கு ஜுரம் இருக்கும், இல்லை 10 நாள் இருக்கும். அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா அதோட வைரஸ் லோடை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அது எல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு தடவை கோவிட் வந்ததுன்னா 2வது தடவை கோவிட் வந்து மைல்டாக தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அது கான்செப்டை தான் வேக்சினில், இந்த கோவிடுக்குன்னு மட்டும் இல்லை, எனி வேக்சின்ஸ், டைஃபாய்டாக இருக்கட்டும், இல்லை மம்ஸு, மீசல்ஸு, ஹெப்படைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைரஸ்லேருந்து தான் நம்ம உருவாக்குவோம். ஸோ அந்த வைரஸ், கோவிட் வைரஸ்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கிள், ஒரு புரோட்டீன் எடுத்து அந்த புரோட்டீனுக்கு எதிராக நம்ம எதிர்ப்பு அது நம்ம புரோட்டீனை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தினா, அதோட ஒரு பகுதி புரோட்டீனை செலுத்தணும் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு உண்டான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஆன்டிபாடிஸ் நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஆக்சுவல் கோவிட் வைரஸில் ஒரு சின்ன புரோட்டீன் எடுத்து செலுத்திடுவோம். அதுதான் கோவிட் வேக்சின். அந்த இதுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகும். அது நம்மளுக்கு கோவிடுக்கு உண்டான ஆன்டிபாடி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் கான்செப்ட். இந்த மாதிரி நடக்கும்போது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல், அப்போது எல்லாருக்கும் நார்மல் கோவிடாகவே வந்துட்டால் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா, கோவிட்ல இறப்பு விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா, வைரஸ் லோடை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது வந்து வைரஸ் லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லைக் லட்சம் கிருமிகள் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் இதில் வந்து நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால தான் அதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு ஃபீவரே வர்றதில்ல. ஆனால் கோவிட் வந்து நிறைய பேருக்கு ஃபீவர், பாடி பெயின் இதெல்லாம் வருது. ஏன்னா அந்த வைரஸோட லோடு தான் பொறுத்து இருக்கு. ஸோ இப்படி ஒரு சின்ன இதை பொறுத்தும்போது ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேர் இதை சைடு எஃபெக்ட்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சைடு எஃபெக்ட்டுக்கும் இந்த அட்வர்ஸ் இவெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம். அதில் லூஸ் மோஷன்ஸ், சில பேருக்கு வயிறு இல்லை நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் சைடு எஃபெக்ட். ஏன் அப்படின்னா, ஒரு 100 பேர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு வந்து இந்த மாதிரி வரலாம். இல்லை 10 பேரில் எடுத்தால் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வரலாம், 10%. ஸோ இட் இஸ் குவைட் காமனாக இருக்கும்போது அது வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். காஃப் சிரப், தூக்கம். சில பேர் 10 பேர் காஃப் சிரப் எடுத்தாங்கன்னா அதில் 4-5 பேருக்கு ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த செட்ரிசின் டேப்லெட்டில் தூக்கம் வர்றது, இதெல்லாம் சைடு எஃபெக்ட். ஏன் அப்படின்னா, 10 பேர் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு 30-40% இல்லை 10% இல்லை 5% மக்களுக்கு வரும்போது அதை சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். பேராஸ்டமால் எடுத்தும் உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க.
ஒரு சில காமனாக யூஸ் பண்ண மருந்துகள் எடுத்தும் உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க. அது சில நேரம் பேராசிட்டமால் எடுத்து லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம பல லட்சம் பேர் பேராசிட்டமால் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அட்வர்ஸ் இவெண்ட். அட்வர்ஸ் இவெண்ட்னா அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப ரேரா 10 லட்சத்தில் 1, 2 தடவை இந்த மாதிரி நடக்கிறது, இல்லை லட்சத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சில இந்த ஹார்ட் அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த ஹார்ட் அட்டாக்ஸும் சரி, இந்த டிடிஎஸ் ரத்தம் அதிக உறையக்கூடிய தன்மையும் இருக்கிறது, இல்லை ஸ்ட்ரோக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அட்வர்ஸ் ஈவெண்ட். அட்வர்ஸ் ஈவெண்ட்னா வெரி வெரி ரேர் பாசிபிலிட்டி. இல்லை அதுக்காக இது நடக்கவே இல்லை, இதனால எந்த இதுவும் இல்லை அப்படின்னு இல்லை. 10 லட்சம் பேரில் ஒரு 3-4 பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. சார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு தடுப்பூசி நம்ம போட்டிருந்துருக்கணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே 10 லட்சம் பேருக்கு நம்ம கோவிட் வந்திருந்தா நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 4-5 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ ரிப்போர்ட்டட் இது எல்லாமே இருக்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியான இதுக்கு வந்திருக்குது. வெரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ். அப்படி பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிற நீங்களும் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூ பேசுகிற நானும் போட்டிருக்கேன், நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் இவெண்ட் தான் அது வந்து அது பிரதிபலிக்குது, அது வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது நம்ம பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. பேனிக் ஆகியும் தெர் இஸ் நோ யூஸ் அண்ட் தெர் இஸ் நோ ரீசன் டு பேனிக் ஆல்சோ. ஏன்னா அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேலேயே ஆயிடுச்சு. இதோட சைடு எஃபெக்ட் வந்து 10 லட்சத்தில் 2-3 இருக்கும்போது வெரி 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 லெஸ். ஒரு வேக்சினேஷன் வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் கொடுக்குதுன்றதுக்காக மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க என்னதான் வந்து ப்ராப்பர் டயட் ஜிம்லாம் போய் எல்லாம் மெயின்டைன் பண்ணாலுமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய பேர் இறந்துருக்காங்க ப்ராப்பர் டயட் ஜிம் போகிறவங்க. அது என்ன ரீசன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் வந்து கோவிட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் 2020 டேட்டாவே எடுத்து பாருங்கள். நீங்கள் சும்மா போயிட்டு கூகுள் சர்ச்சஸில் போட்டுட்டு இன்க்ரீசிங் ஹார்ட் அட்டாக்ஸ் அமாங் யங் அப்படின்னு போட்டு விடுங்க. இந்தியாவை ஆல்ரெடி, இந்தியா மட்டும் இல்லை ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி லிஸ்டட் பண்ணியிருக்கிறாங்க. 2015 டேட்டா 18 டேட்டாலாம் என்ன சொல்லுது, அதாவது கோவிடுக்கு பல வருஷம் முன்னே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் அண்ட் ஹெரிடிட்ரி பரம்பரையாக வரக்கூடிய இது அப்படிங்கிறது எல்லா டேட்டாவுமே சொல்லியிருந்தது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் அமாங் யங் மென் அண்ட் விமென்ங்கிறது இட் இஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் பிஃபோர் இது. ரெண்டாவது, இந்த கோவிட் வேக்சினேஷன் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது. பட் நீங்கள் எல்லாரும் நல்லா ப்ராப்பராக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சோம். ஸோ தட் தேர்ட் வேவ் வந்து ரொம்ப மைல்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. ஸோ ஏஜ்டு பீப்புள், இணை நோய் உள்ளவங்க, வயதானவங்க, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. வெரி குட். செகண்ட் வேவ் யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுக்கே தெரிஞ்ச நிறைய யங்ஸ்டர்ஸு அங்கே சுற்றி இருக்கிற சர்க்கிளில் உள்ளவங்க, ஸோ வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடியே யங்ஸ்டர்ஸோட டெத் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் இருக்குது? ஸோ இஸ் தேர் எனி லிங்க்? எஸ், டெஃபினெட்லி. கோவிட் வந்து உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துது. இன்ஃப்ளமேஷன்னா ஒரு வீக்கம், எப்படி நம்ம கீழே விழுந்தா அடிபட்ட ஒரு வீக்கம் வருதுல்ல, ஸோ அந்த ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அது யாருக்கு ஏற்படுத்துது அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் குண்டா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு. யாருக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்குதோ, ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ். குண்டா இருக்கிறதே ஒரு வியாதி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதான்னு கேட்டால் எல்லாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டா இருக்கிறதே ஒரு வியாதி, அதுதான் நம்பர் 1 வியாதி. ஸோ அது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோவிட் வரும்போது டெத் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் ஆக்சிஜன் போனாங்க, இறந்தாங்க. 30 வயசு 35 வயசு 40 வயசில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பிரெட் வின்னிங் பீப்புள் வந்து இறந்தாங்க. இதெல்லாம் வேக்சினேஷனுக்கு முன்னாடியே நடந்தது. ஸோ அதுலேருந்து நம்ம லிங்க் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ். அது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ஹோஸ் பைப் இருக்குது, கார்டன் பைப் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த வாட்டர் பியூராக கரெக்டாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த சைடில் தண்ணி ப்ராப்பராக வந்துட்டுருக்கும். ஸோ இந்த கார்டன் பைப் தான் வந்து ஒரு இரத்த குழாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த இரத்த குழாய் அடைச்சிருச்சுன்னா அது பேர் வந்து ஹார்ட் அட்டாக். அப்போ வந்து தண்ணி சப்ளையே கீழே உள்ள செடிகளுக்கு இருக்காது, அது செடிகள் வாடி போயிடும். அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். அப்போ இது எப்போல்லாம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் அந்த கார்டன் பைப்பில் உள்ளுக்குள்ளே வால்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் நார்மல் ப்ரெஷரில் தண்ணியை விட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே இது ஃபுல் ஃபோர்ஸில் பயங்கர ஃபோர்ஸில் தண்ணி வருது, அப்போது அந்த பைப் ரொம்ப நாள் வருமா? வராது. ஏன்னா அதோட வால்கள்லாம் அரிச்சு அது சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். ஸோ
இந்த ஃபுல் ஃபோர்ஸில் வர்றது வந்து ஹைப்பர் டென்ஷன், பிபி. ஓகே. அப்போது நார்மல் ரத்த குழாய் வந்து பயங்கர ஃபோர்ஸில் நம்ம பிபி வந்து 130 120ன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து 180 200 இல்லை 160ன்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நிமிஷம் கிடையாது. அவங்களோடது எப்போவுமே பல வருஷமாக இருக்கும்போது 2 வருஷம் கழிச்சு அது பிளட் வெசல் வாலை வந்து அதை டேமேஜ் பண்ணி அட் ஒன் டைம் தே வில் ஹேவ் அ ஹார்ட் அட்டாக் நம்பர் 1. இப்போ நார்மலாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான அந்த ஃபுட்டு பழக்கவழக்கங்கள் வந்து ரொம்ப மாறி இருக்கு. அது இந்த சீஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பர்கர், பீஸா அது மாதிரி நிறைய வந்து இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக அதை விடவும் முடியாது. அது எப்போவாவது எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஓகே அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெறும் டயட்ல மட்டும் ஒருத்தர மாத்திற முடியாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜிம்முக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னும் அவங்களுக்கு தொப்பை இருந்துட்டு இருக்கும். ஸோ இதில தான் என்ன தெரியுது அப்படின்னா, யூ நீட் அ ரீசனபிளி குட் டயட். ஐ அம் நாட் டெல்லிங் எ வெரி ப்ராப்பர் டயட். இந்த காலத்தில அது வந்து முடியாது. ஸோ ரீசனபிளி குட் டயட் ஒரு சைடு தேவை. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து தேவைப்படும். ஸோ இந்த 2ம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது இது பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து நம்ம கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்ஸு, ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணி ஸ்வெட் ஆகி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த 1 ஹவர் கூட ஒன் டேல நம்ம எக்ஸசைஸ்க்காக பண்ணலைன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எதுக்குமே நம்ம நடந்து போகிறதே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைக்கு ஆர் கார் ஆர் இது ஆட்டோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி வெரி 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 லெஸ். ஸோ 1 ஹவர் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். எப்படி நம்ம ப்ரஷிங் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறோமோ, ப்ரஷ் பண்ணி 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஒர்க் அவுட்னா நான் சொல்கிறேன் சிம்பிளான ஜாகிங்கு, ஒரு வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் கூட கிடையாது, பிரிஸ்க் வாக்கிங் இல்லை ஒரு ஜாகிங், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸசைசஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் விளையாடுறது, எனி ஃபார்ம் ஆஃப் இது சைக்கிளிங் பண்ணலாம். சிம்பிள் திங், ஒரு சைக்கிளை வாங்கி போட்டு 1 ஹவர் அழுத்துறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஆரம்பிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜங்க் இதெல்லாமே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸோட ஏஜே 35 தான் இருக்குது. அவங்களும் நிறைய சாப்பிட்றாங்க, குழந்தைங்களும் இன்டர்ன் அப்படியே இது பண்ணுறாங்க. ஸோ இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே இது வந்து வி ஹேவ் டு லிமிட் த போர்ஷன்ஸ். ஈட் மோர் அன்ப்ராசஸ் ஃபுட்னா நான் சொல்கிறது காய்கறி பேஸ்டு ஃபுட்டு, சுண்டல் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூப்பு, சுண்டல் இதையும் ஒன் டைம் கன்சியூம் பண்ணிட்டு மித்த நேரம் இதை இது பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து சாப்பிட ஆர்டர்ஸ் இப்போ முன்னாடியாச்சும் வெளியில் போய் சாப்பிடணும். அதுக்காச்சும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். நிறைய பேர் டெய்லி வெளியில் கிளம்பி, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆர்டர்ஸ் ஐ திங்க் நம்ம இந்த நிறைய ஆன்லைன் ஆப்ஸ்லாம் வந்ததுலேருந்து அதை தடை பண்ணினாலே வந்து மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. வீட்டிலேயே தேடி வரும்போது நாமளே ஆர்டர் போட்டு நம்மளுக்கே வியாதியை உருவாக்கிடுறோம். அட்லீஸ்ட் நிறைய பேரோட மந்த்லி பில் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000 ரூபாய்க்கு கண்ணுக்கே தெரியாமல் 500 600 500 600 செலவழிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு இப்போ நிறைய கண்ட்ரீஸில் சுகர் டேக்ஸ்ன்னு இருக்குது. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த மாதிரி ஹை கார்பனேட்டட் பெவரேஜஸ்க்கு ஹை கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு நம்ம தான் அதை வாங்குகிறோம். எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒன்று வாங்குகிறேன். இன்றைக்கி அது 20 ரூபா இருக்க போய் நான் அதை வாங்கிடுறேன். அதுக்கு வந்து நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டு 60 ரூபான்னு வச்சா நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக மாட்டோம். ஸோ யூ இன்க்ரீஸ் த டேக்ஸ் ஆன் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் விச் இஸ் மோர் ப்ரோன் டு காஸ் டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இது அதில் மேலே ஒரு நிறைய வரி இது பண்ணணும். எப்படி ஸ்மோக்கிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இது போட்டு இது பண்ணுறாங்க. சரி, அது அடுத்த கொஸ்டின் வரும். அப்படி போட்டால் மட்டும் வாங்கி சாப்பிட்றவங்க நிறுத்துவாங்களா அப்படின்னு. ஸ்மோக்கிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹேபிட், பட் சாப்பிட்றது வந்து ரெகுலராகவே நம்ம இது பண்ணுறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாம்பிள் ஒரு கடையில் போகிறோம், கீரை சூப் 5 ரூபா, இந்த சூப் வந்து 80 ரூபா அப்படின்னு இருக்குன்னா கீரை சூப்பே ட்ரை பண்ணிட்டு போயிடலாமேன்னு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி போக மாட்டாங்க. காசு இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவான். பட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் கம்மி பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். எக்ஸாம்பிள் நிறைய உப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு எல்லா இதுலேயுமே. அது சிப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய ஹை சால்ட் கண்டென்ட் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை உருவாக்குது. அதை நம்ம யாரும் சொல்கிறதே கிடையாது. இப்போ கேஷ்யூ நட்ஸ் எடுத்தாலும் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ், பாதாம் எடுத்தாலும் ரோஸ்டட் பாதாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சமையலில் போடுற உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அப்பளங்களில் ஜாஸ்தியாக இருக்குது, ஊறுகாயில் ஜாஸ்தி. எவ்ரி திங் இஸ் லோடட் வித் ஹை சோடியம், சிப்ஸு எல்லாமே. ஸோ அதெல்லாம் வாங்கும்போது வந்து யூ நீட் அ வார்னிங் தட் அதில் ஒரு பிளாக் பாக்ஸ் வார்னிங் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதில் வந்து பிபி வரக்கூடிய சான்சஸ் அதிகம் அப்படின்னா
2 பாக்கெட் எடுக்கிறதுக்கு 1 பாக்கெட்டாச்சும் அட்லீஸ்ட் எடுப்பாங்களே. ஸோ இந்த மாரி வி நீட் சம் டிராஸ்டிக் மெஷர்ஸ். ஓகே. ஸோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ் ஏதாவது நீங்க குடுக்கணும் அப்டின்னா என்ன சொல்வீங்க? யாரையுமே வந்து திருத்துறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஒண்ணு ஒன் திங் இஸ் வெரி கிளியர். எல்லாருக்கும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தே கம் டு டாக்டர்ஸ் அண்ட் தே டாக்டர்ஸ். ஸ்டார்ட். அப்பயுமே வந்து சில பேர் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அத சீரியஸா எடுத்துக்கிறாங்க சில பேர். ஸோ சில பேர் வியாதி ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சில பேர் வியாதியோட காம்ப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் சுகர் வந்து ஒரு 6 வருஷம்க்கு அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாததுக்கு அப்புறம் தே ஸ்டார்ட் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நம்ம என்னன்னா எவ்ரி இயர் எல்லாரோட ஆரோக்கியமும் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. லுக்கிங் அட் த லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு ரீசனபிளி குட் லைஃப் ஸ்டைல். நெறைய நைட்டு முழிச்சிருக்காம, காலையில கொஞ்சம் எந்திரிச்சு, கொஞ்சம் ஒரு வொர்க் அவுட் பண்ணிட்டு, சாப்பிடக்கூடிய அந்த பழைய ஓரளவுக்கான டீசென்ட். அதுக்காக நான் வந்து எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லல. ஸோ டூ குட் ஹெல்தி லைஃப் வித் த ப்ராப்பர் ஸ்லீப். உங்களுக்கு தூக்கம் அது நெறைய பேருக்கு அது இன்னும் தெரியவே இல்ல. தூக்கம் இல்லாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி. அது ஒரு பிரச்சனைன்னே தெரியாம எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன். நெறைய பேர் ஒரு உடம்பு சரியில்ல, மனசு சரியில்லனாலும் அத வெளியிலேயே ஷேர் பண்ணிக்காம, இல்ல மேனேஜ் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணலாம். அதெல்லாம் போயிட்டு போயிட்டு தான் எல்லாம் இதுவாகுது. வெனெவர் யூ நீட் அ ஹெல்ப், அப்ரோச் த டாக்டர். அப்ரோச் அ குட் கம்ஃபர்டபிள் டாக்டர். சும்மா மருந்து மட்டும் எழுதி குடுத்துட்டு அனுப்புறவங்க அந்த மாரி கிடையாது. ஹூ இஸ் கோயிங் டூ கிவ் சம் ஒரு கவுன்சிலிங்லேருந்து ஆரம்பிச்சு மேல கொண்டு போய் அவங்கள டேப்லெட் ப்ளஸ் கவுன்சிலிங்ல இது பண்ற மாரி அண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல். ரீசனபிளி குட் டயட் அண்ட் அ குட் ஹெல்த்தி எக்ஸர்சைஸ் பண்ணா எக்ஸ் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் வித் யூ சார். ரொம்ப எல்லா டவுட்ஸ்க்கும் வந்து நீங்க தேங்க் யூ. பொறுமையா இவ்ளோ கிளியரா வந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க் தேங்க் யூ. யூ ஸோ மச். தேங்க் யூ.